மாநில முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் இருந்து 22 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்பார் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில போய் பார்க்கவில்லை. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் கேட்டதான் தெரியும். ஏன்னா அவர்கள் சொல்றாரு, திரு ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 பேர்த்த புடிச்சு போட்டுருக்க. அதனால எந்த பயனும் கிடைக்க போறது இல்ல. ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல அடங்கி இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது. அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதனாலதான் நாங்க உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்னா சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும். அப்படி நடுநிலையோடு விசாரணை மேற்கொள்வதற்கு தான் நாங்க இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளாத காலத்துல நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். என்ன சிபிஐ என்ன காலதாமம் சொல்லுங்க. சிபிஐ விசாரணை மேற்கொண்டு என்ன காலதாமம் இருக்குது? இதுல இந்த வழக்கு நல்லா புரிஞ்சுங்க. இந்த வழக்கு என்ன இருக்குது? கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில் இருக்குது. காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு 400 அடி தான் இருக்குது. பக்கத்திலேயே கோர்ட் இருக்குது, அங்கேயே தாசில்தார் அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்குது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பா இருக்குது. இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற இந்த இடத்திலேயே தங்கு தடை இல்லாம கள்ளச்சாராயம் இருக்குன்னா யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தா தானே விற்க முடியும். அதனாலதான் சொல்றோம், நேர்மையா இங்க மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது. உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவாங்க. இது அரசியல் ஆதாயமா? இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா? அவருக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்களே பொதுவுடைய பாருங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் அல்லது மனசாட்சி உள்ளவங்க 61 பேர் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர் எனக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. பல பேர் கண் பார்வையை போட்டு வைக்கிறது. இதையெல்லாம் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்கட்சியை அடக்கி ஒடுக்கி எல்லாம் என்று பாக்குறாங்க. இங்க அறவழியில போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட் 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்துதான் இந்த அறவழியிலே இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமா இருக்கின்றது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சர் இருந்தோம். ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக எதிர்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதேதான் எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்றைய தினம் பேசுறோம், விதி 56 பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்றோம். நாங்கள் வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாது சொல்றாரு. நியாயம் கிடைக்காது. அவருக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க, சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து
பிரதான எதிர்க்கட்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில 3 ஆண்டு காலமாக சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமா பேசுறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லிடுறார். அமைச்சர் பதில் வந்தா தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனா சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்க சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. நாங்க சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரே சொல்றாங்க. எங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க. அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதுல யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோட செயல்பட வேண்டும். ஆனா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்ல, அது வருத்தம் அளிக்கும். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தா நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும், நாடகம் ஆடுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாரா இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத் தருவது தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நான் வெளிப்படுத்துறோம். அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் என்னுடைய போராட்டத்திற்கு ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அதோட என்னுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வைத்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பெற்றிருக்கிறார். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவருக்கு அளித்திருக்கோம். மேலும் ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கு. இந்த சூழ்நிலை கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காத வேதனை அளிக்கிறது. இல்ல, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி சொல்றேன். எப்படி அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்களே, நான் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதாவது திமுக கூட்டணியில அங்கம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில இவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில இதை மக்களுடைய குரலா ஒலிக்க வேண்டுமா வேண்டாமா? எந்த எதிர்க்கட்சியும் ஒலிக்கவில்லை என்பதுதான் வருத்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.